ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ப்ரெட்டை வச்சுட்டு ஒரு ஈஸியாக ஒரு ஸ்வீட் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை லிட்டர் பால் எடுத்துகிட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. அதில் ஆடைகள்லாம் வரும்ல, அந்த ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுட்டு நல்லா காய்ச்சணும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு நெய் விட்டுட்டு ப்ரெட்டை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு எடுக்கணும். நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ஸ்வீட்டை. ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. நம்ம இதுக்கு இடையில வந்துட்டு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் வந்து கொஞ்சம் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து இந்த சூடான பாலில் இந்த சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு கஸ்டர்ட் மில்க்கு. ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து லேயராக வச்சு இந்த மில்கை வந்து நம்ம ஊற்றிக்கிட்டே வரணும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பிஸ்தாவை கூட நல்லா பொடிச்சு அது மேலே அப்படியே தூவி விடலாம். நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் இதுவும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் இல்லை, நான் பிஸ்தா இதில் நான் போடலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு இந்த ஸ்வீட்டை சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். பாய்.